இதையெல்லாம் குறித்தான் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 24 மணி நேரம் சிந்திக்கிறார்கள். ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தது, அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை கேட்டோம், இதுவரைக்கும் கிடைக்கல. தமிழருடைய மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம் இவற்றுக்கு எதிரான ஒரு அரசு தான் RSS சங் பரிவார கும்பல்களை உள்ளடக்கிய பாரதிய ஜனதா அரசு. அதை தமிழை அழித்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கிற அரசு தான் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான இடங்களை கண்டிப்பாக நாங்கள் கேட்டு பெறுவோம். இருபத்தி 4 மணி நேரமும் எப்படியெல்லாம் எந்தெந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம், கூண்டோடு தன் கட்சிக்கு கொண்டு வரலாம், எந்தெந்த அமைச்சர்களை விலைக்கு வாங்கலாம், எந்தெந்த மாநில ஆளுநர்களை கொண்டு அந்தந்த முதலமைச்சரை நாம் மிரட்டி பணிய வைக்கலாம், அதே மாதிரி எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசாங்கம் அல்லது பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்த கோட்பாடுகளுக்கு ஒத்து வரவில்லையோ அவர்களை சிபிஐயை கொண்டு, இன்கம் டேக்ஸை கொண்டு, இடியை கொண்டு மிரட்டி தன்னகத்துக்குள் கொண்டு வரலாம் அல்லது தன் கைக்குள் கொண்டு வரலாம். அதுவும் இல்லை என்றால் மிரட்டி அந்த அரசாங்கத்தை இன்றைக்கு செயல்படாத அரசாங்கமாக மாற்றி அந்த மாநில மக்களிடத்தில் அந்த முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசுகளை கவிழ்ப்பதற்கு சதி செய்கின்ற இந்த வேலையைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் செய்து வந்தார். ஆனால் இப்போ சமீபமாக கூடுதலாகவும் ஒன்று செய்கிறார். தேர்தல் ஆணையத்தையும் தன் கட்சி ஆதரவாளர்கள் அல்லது RSS சித்தாந்தம் உள்ளவர்களை நியமனம் செய்வது, தகவல் உரிமை ஆணையர்களை அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை நியமனம் செய்வது, உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற கொள்கையத்தின் மூலமாக RSS சங் பரிவார் சித்தாந்தம் உள்ளவர்களை நியமனம் செய்வது. இப்போது கரூருக்கு விசாரணை ஆணையத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு இஸ்லாமிய பெண் படுகொலை வழக்கில் அத்தனை பேரை விடுதலை செய்தவர். அப்புறம் அந்த வழக்கை சோமோட்டாவாக உச்சநீதிமன்றம் எடுத்து மீண்டும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறைக்கு உள்ளே அனுப்பியது. ஆக இதையெல்லாம் குறித்தான் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 24 மணி நேரம் சிந்திக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் தில்லுமுல்களை குறித்து இப்போது சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதுதான் சிந்திக்கிறார்கள். 24 மணி நேரம் இதை குறித்து தான் அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும், படித்த ஆண்டுக்கு 10 கோடி பேருக்கு இந்தியர்களுக்கு வேலை தருவோம் என்று சொல்வதை குறித்து கிஞ்சித்து கவலை கொள்ளவில்லை. தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள், பிராட்வே பாதைகள் விரிவாக்கப்படவில்லை, புதிய தொடர்வண்டிகள் அறிவிக்கப்படவில்லை, இங்கே கல்விக்கான நிதி தரப்படவில்லை, GSTயில் ₹1 29 பைசாவை திருப்பி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 99 ரூபாயை 31 பைசாவை எடுத்துக்கிற இந்த வேலைகளை தான் அவங்க செய்கிறாங்க. ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தது, அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல. அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த ஐக்கிய நாடு சபையில் வலியுறுத்தணும்னு சொன்னோம் இந்தியாவை, இன்ன வரைக்கும் அதை செய்யலை. ஆக முழுக்க தமிழர் விரோத, தமிழ்நாட்டு விரோத, தமிழருடைய மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம் இவற்றுக்கு எதிரான ஒரு அரசு தான் RSS சங் பரிவார கும்பல்களை உள்ளடக்கிய பாரதிய ஜனதா அரசு. அதனால தான் நம்முடைய கீழடி அகழ்வாராய்ச்சியை அவர்கள் தொடர்வதற்கு தடை விதித்தார்கள். அங்கே இருந்த அந்த இயக்குனரை வேறொரு மாநிலத்துக்கு மாற்றினார்கள். அதற்கு தர வேண்டிய நீதியை நிறுத்தினார்கள். இப்போது தமிழ்நாடு அரசு தன் சொந்த நிதியில் அந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறார். இதிலிருந்து தெரிகிறது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு விரோதி, தமிழ் இனத்திற்கு விரோதி, தமிழ் மொழியாம் தாய் மொழிக்கு விரோதமான நடவடிக்கைகள் தான் அவர்கள் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இங்கே தேசிய நெடுஞ்சாலையில் இந்தி எழுதுகிறாங்க, ஆங்கிலம் எழுதுகிறாங்க. தமிழர்கள் நாங்கள் இந்திய முழுக்க மகிழ்ந்து ஓட்டிக்கிட்டு, லாரி ஓட்டிக்கிட்டு, சரக்கு ஓட்டிக்கிட்டு போகிறோம். அப்போ எங்களுக்கு அந்த மாநிலத்தில் தமிழ் எழுத வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கி விமான நிலையத்தில் தமிழ் இங்கு அறிவிப்பு இருக்கா? விமானத்தில் அறிவிப்பு இருக்கா? ஆனால் மலேசியா நாட்டில் இருக்குது, சிங்கப்பூர் நாட்டில் இருக்குது, ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்குது. ஆக தமிழை அழித்து தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கிற அரசு தான் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. கூடுதல் தொகுதி கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இந்த நிமிடம் வரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான இடங்களை கண்டிப்பாக நாங்கள் கேட்டு பெறுவோம். கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற திமுகவின் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உரிய இடங்களை எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம்.